உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும். பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் திருச்சபைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை. பயப்படாதே திருச்சபையை, நீ பயப்படாதே. நீ அஞ்சுகிற நிந்தையை கர்த்தர் உனக்கு வர விட மாட்டார். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கக்காய் நித்தமும் நன்றி சொல்வே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. சொல்லுவோம். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தழைத்திட செய்தவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏசாயா 54 53 இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களும் அவருடைய முடிவு பார்த்தீங்களா, பலவான்களை அவர் கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்வார். அந்த பலவான்கள் தான், பலவான்களின் கூட்டம் தான் திருச்சபை. நீதிமான்களுடையதான சபை தான் திருச்சபை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்களும், இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களால் பலவீனராய் இருந்த நம்மை பலவான்களாய் மாற்றி இருக்கிறார். சத்துருக்களாய் இருந்த நம்மை தேவனுக்கு ஒரு சமாதானம் பண்ணி சிநேகிதராக்கி இருக்கிறார். பாவியாய் இருந்த நம்மை நீதியாய் மாற்றி நம்ம கொண்டிருக்கிறார். திருச்சபை, அந்த திருச்சபையை பற்றி சொல்கிறார். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாதஸ்தினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே 2 பெண்மணிகளை குறித்து பார்க்குறோம். 2 பெண், ஒன்று வாழ்க்கைப்பட்டவள் மனைவி, இன்னொன்று அநாதஸ்திரி, 2 பிள்ளைங்க. இப்போ வாழ்க்கைப்பட்டவருடைய பிள்ளையை விட இந்த அநாதஸ்திரியுடைய பிள்ளைகள் அதிகமாக. ஆமாம், இங்கே வாழ்க்கைப்பட்டவளுங்கிறது யாரை சொல்லுங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை யெகோவா தேவனையும் இஸ்ரவேலையும் சொல்லும்போது ஒரு மணவாட்டியாக, மணவாளனாக, மனைவியாக இஸ்ரவேலை சொல்கிறது உண்டு. அப்போ இஸ்ரவேல் மக்கள் தேவனோடு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்களுக்கு அவருக்குள்ளே இருக்கிறதான உறவு கணவன் மனைவி உறவு போல. இது அநாத ஸ்திரீ. இது யார்? புறஜாதிய ஸ்திரீ, அநாதைகள், சேராதான் புறஜாதிகள், அநாத ஸ்திரீ, கைவிடப்பட்ட ஸ்திரீ. அவங்களுக்கு பிள்ளைகள் அதிகமாக இருக்க போதுதான். சொல்லப்போனால் யூத கிறிஸ்தவர்களை விட புறஜாதிய கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. முன் கூடாரத்தின் இடம் திருச்சபை. திருச்சபையின் இடம் விசாலமாக்கப்படும். வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகப்படும். தடை செய்யாதே, இன்னும் வளருவாய், இன்னும் நீ மேன்மைப்படுவாய், இனி நீ மகிமை அடைவாய், இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். அப்படிதான் அந்த முளைகளை உறுதிப்படுத்து. வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், நீ இன்னும் வளருவாய்,
உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய்க் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். தீவுகளிலே உன் வார்த்தை சொல்லப்படும். திருச்சபையை நீ எங்கும் முழு உலகத்திலையும் திருச்சபை இயங்கும். முழு உலகத்திலையும் திருச்சபை வளரும். முழு உலகத்திலையும் திருச்சபை பெருகும் சொல்லிட்டு திருச்சபை சொல்றார், பயப்படாத, நீ வெட்கப்படுவதில்லை. நானாத, நீ லட்சியம் அடைய மாட்ட. வாலிபத்தை வெக்கத்தை நீ மறந்து உன் விதவி இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். யாருக்கு சொல்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். இனி ஆண்டவர் உன்னை இனி கைவிட மாட்டார், உன்னை சேர்த்து கொள்கிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன். இஸ்ரவேல் கைவிடுறதில்லை ஆண்டவர். இப்போ இஸ்ரவேல் தேசத்தை பற்றி தான் சொல்கிறேன். நான் உன் நாயகருங்கிறார், நான் உன் மீட்பருங்கிறார். நான் உன்னுடைய தேவன் மட்டும் இல்லை, சர்வபூமியின் தேவனாகவும் இருக்கிறேங்கிறார். அப்புறம் 6வது, கைவிடப்பட்டு மன நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம்பிராயத்தில் வாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவி போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் ஒன்று தேவன் சொல்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தை. அப்போ ஒவ்வொரு வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுற வசனம், இன்னொரு வசனம் புறஜாதிய திருச்சபைக்கு சொல்கிற வசனம், ஒரு வசனம் மேசியாவை பற்றி சொல்கிற வசனம், ஒரு வசனம் பரிசுத்தவான்களை பற்றி சொல்கிற வசனம். அப்போ நம்ம இந்த வசனங்களை வாசிக்கும்போது அதை அப்படி உட்கார்ந்து அப்படி ஆராய்ஞ்சு அதை நம்ம வாசிக்கும்போது ஆவியான நமக்கு உதவி வரார். சொல்கிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களை அவனை சேர்த்துக்கொள்வேன். யாரை சொல்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை. பாபிலோனுக்கு சிறையிருப்பாய் உங்களை தள்ள விட்டேன், அசீரிய சிதறடிப்புக்கு ஒன்று ஒப்பு கொடுத்தேன். அதை சொல்ல இமைப்பொழுதுதான். இதை வச்சு தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அப்போ 70 வருடங்கள் பாபிலோனில் இருந்துதான் அந்த அடிமைத்தனால் ஒரு லேசான உபத்திரவங்கிறாங்க. உன்னுடைய உபத்திரவங்களை கர்த்தர் லேசாக மாற்றுவாராக. அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன். இஸ்ரவேல் தேசமே, எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நான் உன்னை துரத்தி விட்டது உண்மைதான், உன் மேலே கோபம் கொண்டது உண்மைதான், ஆனால் இனி அப்படி இருக்காதப்பா அப்படின்னு சொல்கிறார். இது இஸ்ரவேலுக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருந்தும். இந்த வாக்குத்தத்தம் மேசியா சிலுவையில் தொங்கின போதும் அந்த வாக்குத்தத்தம் பொருந்துகிறது. இமைப்பொழுது கைவிட்டார், பிறகு உயிர்த்தெழ பண்ணினார். திருச்சபைக்கும் இந்த வாக்குத்தத்தம் பொருத்தமானது. கேட்டுக்கொண்டது உங்களுக்கு இது பொருத்தமானது. இமைப்பொழுது உன்னை கைவிட்டாருப்பா, இமைப்பொழுது அவன் உன்னை கண்டுக்காமல் விட்டார், நீ துடிச்சு போனாய், ஆனால் உருக்கமான இறக்கங்களால் மறுபடியும் உன்னை சேர்த்து கொண்டு உன்னை உயர்த்துவார். கவலைப்படாதீங்க, மழை போலவங்க விலகி போகலாம், பர்வதம் போல் நிரந்தரமாக இருப்பாங்க நினச்சவங்க நிலை பெயர்ந்து போகலாம், உன் நம்பிக்கை நிலை பெயர்ந்து போயிடலாம், உன்னுடையதான ஆசைகள் ஒரு நிராசைகளாய் போயிடலாம். ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தை உடன்படிக்கை மேலே மனது அமையும், நிலை பெயராலும் இருக்கும் என்று மனதுரை கர்த்தர் சொல்கிறார். நம்பலாம், கர்த்தருடைய வாக்குறுதியை நம்பலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நம்பலாம் சொல்லிட்டு சொல்கிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீலரத்தினை உன் அஸ்திபாரமாக்கி. திருச்சபையை குறித்து சொல்கிற வார்த்தை. உன் பலகணிகளை பளிங்கு, உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பான். உன் பிள்ளைகள் சமாதானம் பெருசாக இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பான். நீதி தான் உன்னை பண்ண ஸ்ட்ராங்கர். கிருபை, நீதி. கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாய், உன்னை அணுகாது, பயப்படாத. உனக்கு விரோதமாக கூட்டம் கூடினாது என்னால் கூடுற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுறாங்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவாங்க, கவலைப்படாது. கரி நெருப்பை ஊறி தன் கிரியைக்கு ஆயத்தம் பண்ணுகிற கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குறவனை நான் தான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத போகும், பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சுதந்திரம், என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் திருச்சபைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை. பயப்படாதே திருச்சபையை, நீ பயப்படாதே. நீ அஞ்சுகிற நிந்தையை கர்த்தர் உனக்கு வர விட மாட்டார். நீ அஞ்சுகிறதான பாதிப்பு உனக்கு நேரிடுவதில்லை. நீ பயப்படுகிறது போல காரியங்கள் நடக்க போகிறதில்லை. உனக்கு விரோதமாக நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, குற்றம் சொல்கிறாங்க, அவதூறு சொல்கிறாங்க, அபாண்டமான பழிகளை உன் மேலே போடுறாங்க. திருச்சபையே, பயப்படாத. நீ அவங்கள திரும்ப குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போயிடும். கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு.
நிச்சயமாக நீ விடுவிக்கப்படுவாய் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 54வது அதிகாரத்தில் கர்த்தர் இன்னைக்கு சபையை பார்த்து, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறதான காரியம்தான். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, நீ என்ன செய்யாதே, பயப்படாதே, நீ நாணாதே, நீ லட்சியம் அடைவதில்லை, நீ வெட்கப்பட்டு போகாதே, நீ வெட்கம் அனுபவிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர்? உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடையதான நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் யாருன்னா, அவர் சர்வ பூமியின் ஆண்டவர் என்று சொல்லி அவர் அறியப்படுகிற தேவன். அவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ என்ன செய்ய, நீ தைரியமாயிரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், உனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறவர்கள் எல்லாரும் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி இன்றைக்கி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி சபைக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாக்கு தத்தம் இந்த நாளில் நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த வாக்கு தத்தத்தை பற்றி பிடித்து கொள்வோம். நம்முடைய தேவன் சாதாரண தேவனை நம்ம ஆராதிக்கலை, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இயேசப்பாவுக்கு நன்றி சொல்லி அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா, அந்த சிறுமைப்பட்டு கர்த்தாவே அப்பா வாதிக்கப்பட்டு அப்பா ஸ்தோத்திரம், ஆமேனப்பா வெட்கப்பட்டு ஆமேனப்பா தங்களுடைய வாழ்க்கையில் அப்பா எல்லாவற்றையும் இழந்து விட்டது போல அப்பா வேதனையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தாவே இந்த நாள் நீர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்களை அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தாவே அனுக்கிரகம் செய்யும். நீர் கர்த்தாவே அப்பா, நீர் சர்வபூமியின் ஆண்டவரப்பா, நீர் ஆமேனப்பா ஸ்தோத்திரப்பா, நீர் இஸ்ரவேலின் பரிசுத்தரப்பா, அப்பா நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே கர்த்தாவே. ஆமேனப்பா, நீர் எங்களுடைய நாயகராக இருக்கிறப்பா. ஆமேனப்பா ஸ்தோத்திர, சேனைகளின் கர்த்தராக இருக்கிறீரப்பா. ஆமேன் ஆண்டவரே, இராணுவங்களின் தேவனாக இருக்கிறீர். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க அப்பா ஜனங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. நீர் எவ்வளவு பாக்கியங்களை, எவ்வளவு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தாவை சுதந்திரித்து கொள்ளவும், கர்த்தாவே இந்த விரோதமாக இருக்கிற அந்த மனிதர் மத்தியில் தைரியமாய் தலை நிமிர்ந்து நடக்கவும் தேவரீர் அப்பா ஸ்தோத்திரம். உடைய வாக்கு தத்தங்களை நீர் ஒரு விசை எங்களுக்காக நினைவு கூறுவீராக. கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்காக நினைவு கூறுவீராக. பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உடைய வாக்கு தத்தங்களை பற்றிக்கொள்ள கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.